ஹாய் கைஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேங்காவோட 17வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 16வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷின் கிளாஸ்ல நிக்கிறான். இன்னைக்கு நாம செல்ஃப் ஸ்டடி பண்ண போறதில்ல. எல்லாரும் பேரு பேரா சண்டை போட போறோம். யாரு யாரு கூட பேர் சேரணுமோ போய் அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம யோங்ஜி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, அப்பாடா, ஃபைனலி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. என்னோட அபிலிட்டிஸை யூஸ் பண்ணி இந்த ஆளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வராம விடமாட்டேன். அதே நேரத்துல நம்ம ஷின் அங்கிருந்து கிளம்புறான். ஸ்வாட் டீமன், எனக்கு செம்மையா தூக்கம் வருது. சோ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ இங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோ. ஸ்வாட் டீமனும் ஓகே ஸ்வாட் காட், நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் யோங்ஜிக்கு செம்ம ஷாக். மனசுக்குள்ளே பேசுறா, என்னடா இது, இதுக்கும் ஒரு செல்ஃப் ஸ்டடி கிளாஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இங்கேயும் இவன் நமக்கு ஒண்ணுமே சொல்லித்தராம தூங்குதானே போறான். அப்போ ஷின் தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பாத்துட்டு இருக்கான். யோங்ஜி அவன்கிட்ட ஓடி போய், டீச்சர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. சொல்லு யோங்ஜி, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் ஷின். டீச்சர், இங்க ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க, அதனால எனக்கு ஃபைட் பண்ண பார்ட்னரே இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போதான் ஷின் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு, ஆமா, இங்க 21 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க, அப்போ உனக்கு பார்ட்னர் இல்லதான். ஆனா எனக்கு தூக்கமும் பயங்கரமா வருதே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். உடனே யோங்ஜி, டீச்சர் ஷின், எனக்கு பார்ட்னர் இல்லனா என்ன, நான் உங்க கூட ஃபைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறா. பக்கத்துல இருந்த ஸ்வாட் டீமனுக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன தைரியம் இருந்தா ஸ்வாட் காடையே பார்ட்னர்னு சொல்லுவ அப்படின்னு கத்துறான். ஆனா யோங்ஜி அசராம, இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, ஒருவேளை டீச்சருக்கு என் கூட ஃபைட் பண்ண பயமா இருக்கா அப்படின்னு நக்கலா பேக்குறா. ஸ்வாட் டீமனுக்கு கோவம் தாங்க முடியல. ஏய், நீன்னு ஆரம்பிக்க ஷின் அவனை தடுத்து, ஸ்வாட் டீமன் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு யோங்ஜிய பார்த்து, சரி யோங்ஜி, நான் உன் பார்ட்னரா இருக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இந்த நின்னின் மட்டும் இல்லனா, இந்த வேலையை நான் சரியா செய்யலன்னா பாதி சேலரிய கட் பண்ணிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கா. ஐயையோ, அதெல்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் நான் ஏதோ வேலை செய்யற மாதிரியாவது காட்டணும். இத கேட்ட யோங்ஜி மனசுக்குள்ளே திட்டுறா. இவன் பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது. எவ்ளோ பெரிய கேடுகெட்ட ஆளா இருப்பான். சும்மா நம்ம அகாடமி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். 2 பேரும் ஃபைட் பண்றதுக்காக ரிங்குக்குள்ள போறாங்க. யோங்ஜி மெதுவா முணுமுணுக்கிறா. நம்ம அகாடமி காசு திங்கறவனே, இன்னைக்கு உனக்கு என்கிட்ட சரியான சம்பவம் இருக்குடா. ஆனா அவ மெதுவா பேசினாலும் ஷின்னுக்கு அது கேக்குது. அவன் மனசுக்குள்ள, அடடா, இவ பேசுறது கேக்குதே, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆ, மிரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி சரி, எதுவா இருந்தாலும் அவ ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா அவ சொல்றதும் ரொம்ப தப்பில்ல. நான் கிளாஸ்ல தூங்கிட்டு தானே இருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாததே. அப்போ ஷின்னுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. காலையில அவ எழுந்திருக்கும் போது ஷிங்மீனாவோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதனால ஷிங்மிரியும் ஷியோங்மீனாவும் பெட்ல தூங்குறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த 2 கருமமும் இங்கேயே தான் படுத்து கிடக்குதுங்க. இவங்களோட தொல்லையால எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வர மாட்டேங்குது. இவங்கெல்லாம் தான் கொரியாவோட ஃபியூச்சரா? அடேங்கப்பா, நினைக்கிறதுல இவங்கள மிஞ்ச ஆளே இல்ல. ஷின் நம்ம யோன் கால்ல தன்னோட சாக்ஸ காய வச்சுட்டு, யோன் என் பேச்ச கேள்டா, ஏன்டா உங்க வீட்டுக்கு போய் நீ தூங்க கூடாது அப்படின்னு கேக்குறான். ஆனா யோன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பாருங்க, இவன் ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டராம். எப்படி படுத்து கிடக்கான் பாருங்க. இந்த 2 கருமமும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா என் வீட்ல தான் தங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும். அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சப்போ, ஷின் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு டீச்சர் ஜாப் கிடைச்சிருச்சு, வாடா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. ஷின் சொல்றான், அது ஒண்ணும் இல்ல, அது வெறும் ஆரம்பம்தான். ஒரு வாரமா இதே கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. மழை பெஞ்சா மழையில ட்ரிங்க் பண்ணா சளி பிடிக்காதுகா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. ஐயையோ, ஷியோங் மீனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு செம்ம டென்ஷனா இருந்துச்சு. ஆனா ஷியோங் மீனா என்ன சொல்றா பாருங்க, வாவ் வாவ், நீங்க மறுபடியும் ட்ரிங்க் பண்ண போறீங்களா? நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ற சேட்டையெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இத நினைச்சு ஷின் யோசிக்கிறான். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியல. இந்த கருமங்க புடிச்சவங்க பண்ற கூத்தால ஷியோங் மீனாவோட ஹெல்த் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. அப்புறம் இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் ஷியோங் மீனா ஷின் கிட்ட வருவா. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டா. ஷின் யோசிக்கிறான், இதுவும் என்னோட ஒரு ஜாப் ஆயிடுச்சு. அவளுக்கு ஃபுல் நைட்ல எப்போ தோணுதோ அப்பெல்லாம் சாப்பாடு கேப்பா. அப்போ ஒரு டிராயர்ல இருந்து 1000 பிளேட் நைஃப் மெதுவா ஆடுது.
அத பார்த்து ஷியோங் மீனா, "அது என்ன சத்தம்?" அப்படின்னு கேக்குறா. "ஆ அது ஒண்ணும் இல்ல. சும்மா ஃப்ரூட் நைஃப் தான். சரி நான் இப்பவே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதுல கொஞ்சம் முட்டையும் சேர்த்துக்கோங்க." அப்படின்னு ஷியோங் மீனா சொல்றான். ஷின் மனசுக்குள்ள புலம்புறான். இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த கருமங்க கூட உட்கார்ந்து குடிச்சது, அப்புறம் ஷியோங் மீனால பாத்துக்கிட்டது, இதுக்கு நடுவுல எனக்கு தூங்கவே டைம் கிடைக்கல. இது ஒண்ணு தான் ரீசன் நான் ஸ்கூல்ல வந்து தூங்குறதுக்கு. அப்போ ஷியோங் மீனா அந்த 1000 பிளேட் நைஃப் இருக்கிற டிராயரே ஒத்து பார்த்துட்டு இருக்கா. சீன் கட்டானா பைக்யூனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல எஸ் கிளாஸ் ஹண்டர் சூஜி கேங்வான்டோல கொல்லப்பட்டார். அவரை கொன்ன மான்ஸ்டர் குறைஞ்சது ஒரு டிசாஸ்டர் கிரேடா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. இத பார்த்த சோய் கன்சன், என்னது இது எப்படி நடக்க முடியும்? சூஜி ரொம்ப பவர்ஃபுல்லாச்சே. அவரை கொன்னவன் யாரா இருந்தாலும் ரொம்ப கொடீரமா கொன்னுருக்கான். பைக்யூன், ஒரு நிமிஷம் அந்த போட்டோவை பாரு, அதுல ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது சூஜி தான் எழுதுனாரா அப்படின்னு சோய் கன்சன் கேக்குறான். இல்ல, அங்க செக் பண்ணவங்க சொல்றாங்க, இது சூஜியோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல, இது ஒரு ஆப்பிரிக்கன் ஹேண்ட் ரைட்டிங். இதுக்கு அர்த்தம் சாக்ரிஃபைஸ் ஃபார் காட். சோய் கன்சன், ரொம்ப லேட் ஆகுறதுக்கு முன்னாடி நாம அங்க போகணும். ரெண்டு பேரும் அங்க இருந்து டெலபோர்ட் ஆகி போறாங்க. இங்க ஷின், ஷியோங் மீலா, உன்னோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல உன் மீல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. நான் போய் இவங்களை எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஷியோங் மீனா, சரி, எனக்கு டீச்சர் என்பிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஆமா, நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஷியோங் மீனாவ டீச்சர் என்பி கிட்ட தான் விட்டுட்டு போவேன். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட். ஷியோங் மீனாக்கும் எனக்கும் இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நமக்கு பிரசன்ட் சீனு காட்டுறாங்க. ஷின் மனசுக்குள்ள யோசிக்கிறான். முதல்ல நான் நாளையில இருந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ இருக்கிற நிலைமையில அந்த மூட்ல அவ இல்ல அப்படின்னு. ஷின் உடனே அவ மேல அவனோட பிளைண்ட் காட் ஐய யூஸ் பண்றான். அப்பதான் தெரிய வருது யோங்ஷி கிட்ட நெக்ரோலஜி இருக்குன்னு. யோங்ஜி சொல்ல ஆரம்பிக்கிறா, டீச்சர் ஷின் ரெடி ஆயிக்கோங்க. அப்படியே அவளோட சபார்டினேட்ஸான ஹெய்ட்ஸ கூப்பிட ஆரம்பிக்கிறா. ஷின் மனசுக்குள்ள யோசிக்கிறான், ஹெய்ட்ஸா, அடேங்கப்பா, இவன் அதனால கிரீக் மித்தாலஜில அண்டர்வேல்டோட கிங்னு சொல்லுவாங்களே. யோங்ஜி அவளோட அந்த ஸ்பிரிட்ஸ வச்சு ஹெய்ட்ஸ சம்மன் பண்ணிடுறா. ஷின் அதை செக் பண்ணி பார்க்கறான். அப்ப தெரிய வருது இவனோட பேரு ஜாயிண்ட் ஜாம்பி ஹேட்ஸ். அண்டர்வேர்ல்ட்ல இவன் 7th ரேங்க்ல இருந்தவான். அது மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு காலத்துல தி 1000 பிளேடோட ஒரு நைட்டாவும் இருந்திருக்கான். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், என் ஸ்டூடெண்ட் யோங்ஜி கிட்ட நெக்ரோமான்சி பவர் இருக்கா? சோக்கான விஷயம் என்ற இவனோட சைஸ பார்த்தா ஃபைட் பண்ண செம்ம மஜாவா இருக்கும் போலயே. அப்படியே ஷின் அவனோட ஸ்டீல் பாடியை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹேட்ஸ் எந்த அட்டாக்கும் பண்ணாம சும்மா நிக்கிறான். யோங்ஜி கேக்குறா, ஹேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அவன் மேல அட்டாக் பண்ண மாட்ற? ஆனா ஹேட்ஸ் என்னடானா அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்துடுறான். இத பார்த்த யோங்ஜிக்கு செம்ம ஷாக்கு. அவ சொல்றா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதுக்கு ஹேட் சொல்றான், என்ன மாதிரி ஒரு சின்ன கிரியேச்சர் உங்கள மாதிரி ஒரு காட பாக்குறது எனக்கு கிடைச்ச பெரிய ஹானரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. யோங்ஜி விடாம கத்திட்டே இருக்கா. ஹேட்ஸ் ஏன் அட்டாக் பண்ண மாட்ற? சீக்கிரம் அட்டாக் பண்ணு. யோங்ஜி யோசிக்கிறா, யாராவது ஒருத்தர் சம்மன் பண்ணா அவங்க நம்ம பேச்ச தான் கேட்கணும். ஆனா இந்த ஹேட்ஸ் ஏன் என் பேச்ச கேட்க மாட்றான்? சுத்தி இருந்த எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் ஷின் எப்படி யோங்ஜியோட சபார்டினேட்ட ஃபைட் பண்ணாமையே தோக்கடிச்சிட்டாரு? நிஜமாவே அவனோட சபார்டினேட் அவ்ளோ பயந்துட்டானா? டீச்சர் மேல அட்டாக் கூட பண்ண மாட்றானே. ஸ்வர்ட் டீமன் சொல்றான், அந்த ஜாம்பிக்கே தெரிஞ்சிருக்கு ஸ்வர்ட் காட் எவ்ளோ பவர்ஃபுல்னு. நான் அப்பவே சொன்னேன்ல, டீச்சர் தான் பெஸ்ட். யோங்ஜி கோவத்துல ஹேட்ஸ அடிக்க ஆரம்பிச்சு சொல்றா, ஹேட்ஸ் ஏன் அட்டாக் பண்ண மாட்ற? ப்ளீஸ் அட்டாக் பண்ணு. இங்க எனக்கு அசிங்கமா இருக்கு. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், அடேங்கப்பா என்ன ஒரு பிடிவாதக்காரி இந்த பொண்ணு. உடனே ஷின் டெலிபதி மூலமா ஹேட்ஸ் கிட்ட பேசுறான். ஹேட்ஸ், நம்ம சும்மா ஃபைட் பண்ற மாதிரி நடிக்கலாமா? எப்படி இருக்கும்? ஹேட்ஸும் டெலிபதில பதில் சொல்றான், நான் எப்படி அப்படி செய்ய முடியும்? நீங்க என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள நான் என் மாஸ்டரை ஃபீல் பண்றேன். அந்த பவர் கொஞ்சம் கம்மியாகி இருக்கலாம். ஆனா அதை தோக்கடிக்கிற அளவுக்கு கம்மி ஆகல. ஷின் யோசிக்கிறான், இவன் மாஸ்டர் பேரா மவுண்டன் கிரஷிங் ஜாயிண்டா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆ, இப்ப ஞாபகம் வருது. இது தோ த 1000 பிளேடோட பேரு. என்னோட பிளெஸிங் எப்படி உனக்கு தானா சிடிச்சதுன்னு தெரியல. ஆனா இந்த நிமிஷம் நான் தான் உன்னோட காட் மவுண்டன் கிரஷிங் ஜாயிண்ட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் நமக்கு ஹேட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஹேட்ஸ் ஜாயிண்ட் ஆர்மியோட ஜெனரல் ஆனா எவ்ளோ ட்ரை பண்ணியும் அவனால பிஸ்டஸ காப்பாத்த முடியல. ஃபைட் பண்ணியே தன் வீர விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஹேட்ஸ் ஒரு ஜாம்பி ஃபேண்டமா மாறி 1000 வருஷமா சுத்திட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் யோங்ஜி அவனை சம்மன் பண்ணான். நிஜமாவே இந்த ஸ்டோரி ரொம்ப சோகமான ஸ்டோரியா இருக்கு. இந்த கதைய கேட்ட உடனே நம்ம ஷின்னுக்கே கண்ல தண்ணி வந்துடுது, அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. உங்ககிட்ட மவுண்டன் கிரஷிங் ஜாயிண்டோட டிவைன் பவர்ஸ் இருக்கு. அதோட நீங்க உங்க பிலீவர்ஸ டெவலப்பும் பண்ணலாம். நைட்டோட ஜெனரல் ஹேட்ஸ உங்க பிலீவரா சூஸ் பண்ண விரும்புறீங்களா?
ஷின் சொல்றான், ஆமா நான் விரும்புறேன். அப்படியே ஷின் ஹேட்ஸ அவனோட பிலீவரை ஏத்துக்கிறான். அப்புறம் ஷின்னுக்கு சொல்லப்படுது, உங்ககிட்ட டிவைன் பவர்ஸ் இருக்கிறதுனால நீங்க அவன டெவலப் பண்ணலாம். நீங்க அவன டெவலப் பண்ண விரும்புறீங்களா? ஷின் சொல்றான், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற அட்மாஸ்பியர பார்த்தா ஏதோ நல்லது தான் நடக்கும்னு தோணுது. சொல்லிட்டு ஷின் ஹேட்ஸ இவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். மிரி சொல்றா, வாவ்! டீச்சர் நிஜமாவே ரொம்ப கூலா இருக்காரு. ஸ்வர்ட் டீமன் சொல்றான், என் வாழ்க்கையில ஏதோ சாதிச்ச மாரி ஒரு ஃபீல். என் ஸ்வர்ட் காட் என் கண்ணு முன்னாடியே ஒரு மிராக்கிள் பண்றாரு. அத நான் என் கண்ணால பாக்குறேன். உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப ஷிம் எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறான். மனசுக்குள்ள, நிஜமாவே நான் இவனை இவால்வ் பண்ணிட்டேனா? ஷின்னுக்கு சொல்லப்படுது, உங்களோட பிலீவர் ஜெயண்ட் ஜாம்பி ஹேட்ஸ் இப்போ இவால்வ் ஆகி நைட் பாலடின் ஹேட்ஸா மாறிட்டான். நம்ம பாக்குறோம், ஹேட்ஸ் முன்னாடியை விட செம்ம கூலா மாறிட்டான். அதுக்கு மேலதான் நைட் பாலடின் ஹேட்ஸ் இன்னும் வளர முடியும். அவனோட காட் வளர வளர அவனும் வளருவான். அப்ப நைட் பாலடின் ஹேட்ஸ் பேசுறான், காட் ஷின், உங்க பிளெஸிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என் சோல் மேல சத்தியம் பண்றேன். நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷீல்டா இருப்பேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல உங்களை யாருமே டச் பண்ண முடியாது. ஷின்னுக்கு மெசேஜ் வருது, நீங்க ஒரு நல்ல காட் ஆகுறதுல இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்ப மொத்தம் 4 எஸ் கிளாஸ் பிலீவர்ஸ் இருக்காங்க. யோங்ஜி சொல்றா, ஹெய்ட்ஸ் மொத்தமா மாறிட்டான். இப்ப அவனால பேசக்கூட முடியுது. ஷின் யோசிக்கிறான், யோங்ஜி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டா போல. ஆனா தெரியலையே, திடீர்னு எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு சுருண்டு விழுந்துடுறான். இத பார்த்து ஹேட்ஸ் கத்துறான், மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு? அங்க மெரியும் ஸ்வர்ட் டீமனும் ஓடி வராங்க. டீச்சர் ரொம்ப பேட் ஆயிட்டா போல. அவரோட நிலைமைய பாருங்க. அதுக்கு ஹேட் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்றேன், அவரோட பாடியில பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல. ஸ்வர்ட் டீமன் சொல்றான், அப்படின்னா டீச்சர் எவ்ளோ டயர்டா இருக்கணும். ஃபைட் பண்ணிட்டே தூங்கிட்டாரு. அப்படியே மண்டி போட்டு உட்காந்து, ஸ்வர்ட் காட், நீங்க நிம்மதியா தூங்குங்க. உங்களை நான் காட் பண்றேன். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஷின்னுக்கு சொல்லப்படுது, நீங்க டிவைன் பவரை கன்சியூம் பண்ணணும். உங்க பிலீவர்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்னு நினைச்சா. ஷின் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் கொஞ்சம் ஓவரா பவரை யூஸ் பண்ணிட்டேன் போல. இது நார்மல் தான். ஏன்னா நான் அவனை இவால்வ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்படிதான் ஆகும். ஆனா நான் இப்போ ஒரு கனவுல இருக்கேனா, இப்படி ஒரு அழகான இடம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப நம்ம பாக்குறோம், ஷின் ஒரு பொண்ணோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஷின் சொல்றான், ஓ இதுதான் குட் காட் எவிடன்ஸா? நான் முன்னாடியை விட பவர்ஃபுல் ஆனதுனால எல்லா காட்ஸையும் டைரக்டா மீட் பண்ற எபிலிட்டி எனக்கு வந்துருச்சு போல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் விண்டோ வழியா தான் பேசியிருக்கேன். அப்ப ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது, குட் காட் எவிடன்ஸ் சொல்றாங்க, நீ இன்னைக்கு ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டு அதனால ரெஸ்ட் எடு. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், குட் காட் எவிடன்ஸ் தேங்க்யூ என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறதுக்கு. ஷின் யோசிக்கிறான், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஹெவனா? நான் ரெஸ்ட் எடுக்கும்போது வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ரொம்ப ஆபத்தான ஒருத்தர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சீன் டீச்சர் யூன்பி பக்கம் கட் ஆகுது. ஷியோங் மீனா சொல்றா, டீச்சர் யூன்பி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. மெரியும் டீச்சர் ஷின்னும் கிளாஸ் முடிச்சு எப்ப வருவாங்க? அவங்க கூட விளையாட ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்ப ஷியோங் மீனாக்கு ஒரு ஐடியா வருது. அவ பேக்ல இருந்து ஏதோ எடுக்கிறா. எனக்கு முதல்லயே தெரியும் இங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு. அதனால தான் நான் இதை இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நான் இவன் கூட விளையாட போறேன். அவ வச்சிருந்த பாக்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஷியோங் மீனா சொல்றா, உள்ள இருக்கிற ஜீவனே, உனக்கு கேண்டி வேணுமா? ஆனா அந்த பாக்ஸ் இன்னும் வேகமா ஆடுது. ஷியோங் மீனா சிரிக்கிறா, நான் சும்மா ஜோக் பண்ணேன். உனக்கெல்லாம் ஒன்னும் தரமாட்டேன். யூன்பி யோசிக்கிறா, இதுக்கு முன்னாடி இருந்த ஷியோங் மீனாவே பரவாயில்ல. அவ கொஞ்சம் ரூடா இருந்தாலும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் நடந்துக்க மாட்டா. மிஸ்டர் யூஹூனும் ஃபாதரும் போயிருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை. இந்த டைம்ல ஷியோங் மீனா சரியா இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்போ திடீர்னு ஷியோங் மீனா கையில இருந்த கேண்டியை தூக்கி போட்டுட்டு நடுங்க ஆரம்பிக்கிறா. யூன்பி சொல்றா, ஷியோங் மீனா டென்ஷன் ஆகாத. நம்மகிட்ட இன்னும் கேண்டீஸ் இருக்கு. இரு நான் எடுத்துட்டு வரேன். ஆனா ஷியோங் மீனா அவளை கட்டி பிடிச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. யூன்பி கேக்குற, ஏன் பயப்படுற? திடீர்னு என்னாச்சு? அதுக்கு ஷியோங் மீனா சொல்றா, அங்க அங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அது என்ன சாப்பிட பாக்குது. அப்போ அகாடமிக்கு வெளியே ஒருத்தன் வரான். அவன் சொல்றான், காடுக்கு இங்க 2 சாக்ரிஃபைஸ் கிடைக்கும். ஏன்னா நெதர் டிராகன் 2 பேருக்கு அவனோட கர்ஸ கொடுத்திருந்துச்சு. ஆனா ஒண்ணு புரியல. அதுல ஒருத்தி இன்னும் ரெடி ஆகல. அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அப்ப அங்க 2 செக்யூரிட்டி வந்து கேக்குறாங்க, யார்டா நீ பார்க்கவே வித்தியாசமா இருக்க? அந்த புது ஆள் சொல்றான், நீங்க இந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டுட்டு வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்படியே அவன் தோள்ல கை வச்சு, சரி முதல்ல உன் ஐடிய காட்டு. ஐடி இல்லாம இங்க யாரும் உள்ள போக முடியாது. அந்த வந்தவன் இந்த மாரி சின்ன மனுஷங்களுக்கெல்லாம் என்ன தொடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு நினைச்சு ஒரே செகண்ட்ல அவன் கழுத்தை அறுத்துடுறான். இத பார்த்து மத்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் அவனை அட்டாக் பண்ண வராங்க. எங்க ஃப்ரெண்டையே கொல்ல உனக்கு எவ்ளோ தைரியம்டா? ஆனா அந்த ஆள் செம்ம ஸ்பீடா போய் அவங்க 2 பேரையும் கொன்னுடுறான். அப்படியே அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு, இவங்க என் காடுக்கு சாக்ரிஃபைஸா இருக்கலாம். அப்போ ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரெட் அலர்ட்! ஒரு ஆபத்தான ஆள் நம்ம அகாடமிக்குள்ள நுழைஞ்சுட்டான். அந்த ஆள் சொல்றான், இங்க என் காடுக்கு தேவை 2 சாக்ரிஃபைஸ் தான். மத்த எல்லா பயலங்களும் குப்பை.
அங்க நெறைய ஹண்டர்ஸ் வந்து, "இவன சுத்தி வளைங்கடா! அட்டாக் பண்ணுங்கடா!" அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த ஆள் திடீர்னு கண்ண தொறந்து, "ஆஹா! கடைசில அவங்க கிடைச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றான். மிரி ஷியாங்மி நம்ம கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. அந்த ஆள் சொல்றான், "அதுல ஒருத்தியோட கர்ஸ் முழுசா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னொருத்தியோட கர்ஸ் இன்னும் ரெடி ஆகணும்." அப்போ அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அந்த ஆள் கையில இருந்த ஒரு கல்ல உடைக்கிறான். அதனால அங்க இருந்த ஹண்டர்ஸ் மேல பயங்கரமா அட்டாக் நடக்குது. அவன் அப்படியே முன்னாடி போய் மிரி மேல அட்டாக் பண்ண போறான். சரியான நேரத்துல ஸ்வோர்ட் டீமன் முன்னாடி வந்து அவனோட ஸ்வோர்டால அத பிளாக் பண்றான். அந்த ஆள் கோவத்துல சொல்றான், "ஒரு சின்ன பூச்சிக்கு என் அட்டாக்க பிளாக் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா?" அங்க அனௌன்ஸ்மென்ட் வருது, "எல்லாரும் இங்கிருந்து உடனே வெளியேறுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பிரின்சிபலும் மத்த ஏ ரேங்க் ஹண்டர்ஸும் இங்க வந்துருவாங்க. யாரும் அந்த வில்லன் கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. அவன் நீங்கெல்லாம் ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் இல்ல." மிரி சொல்றா, "ஸ்வோர்ட் டீமன், நீ டீச்சர் ஷின்ன சீக்கிரம் பங்கருக்கு கூட்டிட்டு போ." அதுக்கு ஸ்வோர்ட் டீமன் சொல்றான், "அத செய்ய தேவையில்ல. ஹேட்ஸ் மாஸ்டர் ஷின்ன காப்பாத்திடுவான்." ஆனா அந்த ஆள் சொல்றான், "இங்கிருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது." அப்படியே அவன் ஒரு அலிகேட்டர் மான்ஸ்டரா மாறி